is my patient Ashok Kumar. Age 42 sir. 42. எத்தனை மாசம் ஆகுது? 8 months. 8 months before unfortunately some accident. Tanjore, not to tell the name of the hospital, some private hospital, famous hospital, some surgery done, some traumatic brain injury, treatment done, survived life, all okay. Very important. This is very focus on TA tightness. This is very இது என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ எல்லாருடைய முயற்சி டாக்டர்ஸ் எல்லாத்துக்கும் வெரி சல்யூட். இந்த காலுக்கு வந்து ஐசியூவில் இருந்து இது என்னுடைய சேனல் 2 லட்சம் பேர் பார்த்தாலும் சரி, 1000 பேர் பார்த்தாலும் 100 பேர் பார்த்தாலும் எனக்கு பிசியோதெரபி பார்க்குறவங்க இப்போ இவருக்கு எல்லாமே உழைப்பு ஃபேமிலி எல்லாம் ஓகே சர்வை. பட் இந்த கால் டைட் ஆகிடுச்சு பாருங்க, அதுதான் பிரச்சனை. இது ஏன் வந்துச்சு அப்படின்னா பேஷண்ட் வந்து ஐசியூவில் வந்து பொசிஷன் ஒரு வார்த்தை படிப்பாங்க பிசியோதெரபி, அது பண்ணாத சின்ன விஷயம் பண்ணாதால இன்றைக்கி என்ன ஆகுனா இன்றைக்கி சப்போர்ட்டில் நடக்கிறாங்க, இந்த சைடு தான் வீக்னஸ் இருக்குது, காலை தூக்கிட்டாங்க. டிஏ டைட்னஸ்ம்பாங்க. இது வந்து காலம் திரும்பிக்கிச்சு பாருங்க, ஈக்குவனஸ் கண்ட்ராக்சர், டிஏ டைட்னஸ் எல்லாம் சேர்ந்துக்கிச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த காலை நியூட்ரல் அப்படி தலையணை வச்சு வைப்பாங்க, இங்கே ஒரு ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, ஏதாவது ஆங்கிள் ஃபுட் ஆர்த்தோசிஸ் அப்படிம்பாங்க, ஸ்டாட்டிக் ஸ்ப்ளின் அது போட்டிருந்தா அது வந்துருக்கு. ஐசியூவில் வந்து பேஷண்ட் கான்சியஸ் அன்கான்சியஸ் இருந்தாலும் மாட்டி விட்டே ஆகணும், க்ளீன் பண்ணும்போது அவுத்து விட்டோன்னு திரும்ப கட்டி விடணும். இது பண்ணாததில் எவ்வளோ பெரிய விஷயம். 8 மாதம் ஆச்சுங்கிறாங்க, ஃபுல் டைட் ஆயிடுச்சு. இது நம்ம எவ்வளோ போராடி மசாஜி ஐஸ் கொடுத்து எவ்வளோ ட்ரை பண்ணி இது பெரிய ட்ராபேக்காக இருக்கு பாருங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸு தெரபிஸ்ட்டு ப்ரொஃபஸர் யாராக இருந்தாலும் பேஷண்ட்டை தயவு செய்து ஐசியூவில் இருக்கும்போது பொசிஷனிங் ப்ராப்பராக பண்ணுங்க. இல்லைன்னா அந்த பாதம் வளைஞ்சி டைட் ஆகிடுச்சு. நீங்கள் நடக்க வைக்கும்போது பெரிய சிரமம், அவங்களுக்கும் கஷ்டம் அவருக்கும் கஷ்டம். காலை தூக்கி வெயிட்டை தப்பா போகும், எப்படி வரும் அது? அதுக்காக தான் இந்த வீடியோ. இது என்னுடைய பேஷண்ட், அது ஃபுல் என்னென்ன பண்ண முடியுமோ மசாஜ் ஸ்டெண்ட் ஐஸ் கொடுத்து டெக்னிக் நிறைய யூஸ் பண்ணி இது எதுக்கு சொல்கிறேன்னா வருமுன்னு காப்பா தான் பெஸ்ட்டு. வந்துட்டுன்னா அது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? என் லைஃப்பில் நிறைய கேஸ் பார்த்துட்டு இது திரும்ப அந்த தப்பு நடக்கக்கூடாது, அந்த ஹாஸ்பிட்டலில் குறை சொல்லி என்ன பண்ணுறது. இப்போ வந்து டாக்டர் சைடும் அது பிசியோதெரபி தான் மெயின், ஸ்ட்ரிக்டாக இது பண்ணிக்கணும். இந்த ஸ்பிரிங்கை நர்ஸுக்கு சொல்லி திரும்ப மாட்டியிருந்தால் அது பேர் இப்படி போயிடுச்சு. இப்போ இப்படி நிமித்துறது எவ்வளோ பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. 1 மாதம் டேட் ஆனது எவ்வளோ போராடணும். இப்போ வந்து விட போகிறதுல நம்ம எதுக்கு சொல்லணும், இந்த தப்பு பண்ணிடாதீங்க, அவருக்கு ஒரு நல்லது நடக்கணும். யாரும் இந்த பிசியோதெரபி இந்த தப்பு பண்ணிடாதீங்க. அதுக்காக அந்த மெயின் ரைட் சைடில் ஆங்கிள் வந்து ஃபுல்லாக டிஏ டைட் ஆகிடுச்சு, ஈக்குவனஸ் டிஃபார்மிட்டி, காலேஜ் ஃபுல் டைட் ஆகிடுச்சு. ஏஎஃப்ஓ போட்டால் நியூட்ரல் ஆகிருக்கும். இதுதான் நியூட்ரல் ஏஎஃப்எஸ் ஸ்பீட் எல்லாருக்குமே தெரியும். அது கட்டி விடுறது ஒரு சின்ன வேலை. இது இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுதான் தயவுசெய்து யாரும் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. இது யாரையும் குறை சொல்ல இல்லை, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது பேஷண்ட் என்ன சர்வை ஆகிட்டாங்க, இப்போ நடக்கும்போது எவ்வளோ சீக்கிரம் ஸ்ட்ரகிள் ஆகிடுது. பிசியோதெரபி குறை சொல்கிறதா? டாக்டர் சொல்ல முடியாது, பேராமெடிக்கல் ஸ்டாஃப் அவேர்னஸ் இது. பேஷண்ட் அட்டெண்டர் சொல்லி கொடுத்துருக்கணும், அதுதான் பெரிய பிரச்சனை. ஓகே, ஒரு அவேர்னஸை கொண்டு போங்க. இது பார்க்குறவங்க தஞ்சாவூர் மதுரை ஸ்டூடெண்ட்டும் பார்ப்பாங்க. இந்த தப்பு அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடணும், இது ஏன் வந்துச்சு, அது நம்ம பொறுப்பெடுக்கலாம். அப்புறம் என்ன எப்படி சரி பண்ணுறது? அது சரி ரெண்டாம் லூஸ் பண்ணுவாங்க, அது அடுத்த கட்டம். அது என்ன பண்ண போகணும், அடுத்த முடிவு பண்ணுவோம். இது நம்மள உருவாக்க கூடாது. பேஷண்ட்டுக்கு நல்லது பண்ணுறோன்னு ஒரு உபத்திரம் பண்ணாத மாதிரி, அந்த மாதிரி உபத்திரம் பண்ணக்கூடாது. எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, இந்த டைட் ஆகிடுச்சு பாருங்க, அதான் பிரச்சனை. ஓகே, எனிவே அசோக்குமார் பேஷண்ட் மூலம் இந்த தப்பு யாருக்கும் நடக்கக்கூடாது. ஒரு 4 பேர் நல்லா நடந்தால் கூட அவருக்கு பண்ணுற புண்ணியம் அது, அவருக்கு நல்லது நடக்கணும், அதுதான் மெயின். ஓகேங்களா? இப்போ நடக்கும்போது அவ்வளோ நம்மடிச்சு ரைட். கால் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கா, காலை ஊன முடியல அவரால், அதுதான் பிரச்சனை. ஓகே, எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ, வேற எதுக்கும் கிடையாது. அந்த விளம்பரம்லாம் நமக்கு தேவை கிடையாது. யாரோ 4 பேர் யோசிக்கணும் பிசியோதெரபி, அதுதான் மெயின். இப்போ நடக்கும்போது வீடியோ போடுறோம் பாருங்க, எவ்வளோ கஷ்டப்படுறோம். நான் தான் நடக்க வைக்க போகிறேன். இந்த காலை ஊன முடியல அவரால், ஃபுல்லாக தூக்கிடுச்சு. டோவில் நடக்கிறாரு, டோவில் நடந்து எப்படி வெயிட்டு போகும் பூமிக்கு, இங்கே இடுப்பு கூட வலி வந்துடும். நம்மளே நடக்க முடியுமா, நோட்டிடிச்சவங்களாம் நடப்பீங்க, அது கஷ்டங்க அது. ஓகே, எனிவே தேங்க்யூ. கொஞ்சம் 4 பேருக்கு விழிப்புணர்வு வரணும், அவருக்கு ஒரு நல்லது நடக்கணும். ஓகேப்பா.